ஏங்க வாழ்க்கை நெருக்கம்? உங்களை ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூரண வளர்ச்சி. குமாரன் சாயலுக்கு ஒப்பாகும்படி தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே, நான் சொன்ன அந்த மரம் ஒரு பிரயோஜனம் இல்லாத மரம், அது இருக்கிறது ஒன்று. எங்கள் ஹவுஸ் ஓனர் அந்த ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த மரத்தை கொஞ்சம் வெட்டி போடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அது பிரயோஜனம் இல்லைங்கிறது தொல்லை கொடுக்கறது. ஒரு காரியம் புரிஞ்சுக்கங்க, கனி கொடுக்காத ஒரு கிறிஸ்தவன் ஆசீர்வாதமாக இல்லைங்கிறத விட மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறவன். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதி மத்தியில் உங்கள் மூலமாய், கனி இல்லாத ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருக்கு தலைவலி கொடுக்கிறவன். கனி இல்லாத ஒரு கிறிஸ்தவன் கர்த்தர் நாமத்தை தூஷிக்க பண்ணுகிறவன். இந்த மரத்தை எப்போ வெட்டி போடுவீங்க? அதான் பிரச்சனை. அப்போ ஏன் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பொறுமைங்கிற கனியை உருவாக்குறோம்? நம்ம அவரை போல மாறணுங்க. அந்த பொறுமை உருவாகணும்னா நெருக்கங்கள் வரும், நெருக்குகிற மனிதர்கள் வரணும். சீமேய்க்கு நம்ம வாழ்க்கையில் வரணும். சவுளை போல இருக்கிற மனிதர்கள் காரணம் இல்லாமல் துரத்தணும். இயேசு முகத்தில் காரி துப்பினது போல நம்ம முகத்தில் காரி துப்புற மனிதர்கள் எழும்பணும். அப்படி இருக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. இது ஆண்டு அனுமதிச்சிருக்கான பொறுமையை சகிப்பேன். கொஞ்ச காலம் அந்த பிரச்சனை சகிச்சு பாருங்க. நீங்கள் பாஸ் பண்ண உடனே கர்த்தர் ஒரு ரிவார்டு உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஆக பொறுமை தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய கனி. ஆகவே பவுல் சொல்றார் பாருங்க, ரோமர் 5:3-4 வாசிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன செய்யறோமா? மேன்மை பாராட்டுறது என்ன அர்த்தம்? நாங்கள் யார் தெரியுமாயா? நாங்கள் யார் தெரியுமா? எங்களை குறித்து என்ன செய்யறது? பெருமை. எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாரா? நாங்கள் யார் தெரியுமா? பிரச்சனை சகிக்கிறவங்க. நாங்கள் யார் தெரியுமா? போராட்டத்தில் பொறுமையாக இருக்கிறவங்க. நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் எல்லாத்தையும் சகிக்கிறவங்க அப்படின்னு பெருமை பாராட்டணுமா? அல்லேலூயா. பேசுனாங்க, 4 வார்த்தை கேட்டோம் பாரு, கம்முன்னு போச்சு. எனக்கு கண்டால மிரளுவாங்க தெரியுமா? இன்னைக்கு இப்படி தான் பெருமை நமக்குள்ள இல்லை? எல்லாத்தையும் வாய் கொடுப்பாங்களே. என்னைய பார்த்தா பலவானே பொல்லாப்பில் ஏன்? பவுல் சொல்றாரு, நான் உபத்திரவங்களில் பெருமை பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? அந்த உபத்திரவம் எனக்கு மகிமையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நினைக்கிறாங்க, நான் இவ்வளோ பாடு சகிக்கிறேனே, எவ்வளோ நெருக்க சகிக்கிறேன். உண்மைதான் பாஸ்டர், நான் எல்லாம் சகிக்கிறேன். எனக்கு அவங்கள்ட்ட பழி வாங்க தெரியும், எனக்கு பதில் பேச தெரியும். ஆனால் நான் அப்படி செய்யறதில்லை. பொறுமையாக சகிக்கிறேன். குற்றஞ்சாட்டுறாங்க, பொறுமையாக இருக்கிறேன். நான் அமைதலாக இருப்பதனால இன்னும் கேவலப்படுத்துகிறாங்க, ஆனாலும் சகிக்கிறேன். இதனால் எனக்கு என்ன ஆசீர்வாதம், எனக்கு என்ன லாபம்? யாக்கோபு சொல்கிறாரு, நீ யாக்கோபு 5:8 வாசிங்கன்னா பொறுமை குறித்து சொல்லும் பொழுது யோபின் பொறுமையை குறித்து வாசிங்க. யாக்கோபு 5:8, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யாக்கோபு 5:11, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்து. நீடிய பொறுமை குறித்து யாக்கோபு சொல்றாரு, உன் இருதயத்தை பலப்படுத்து. எப்படி அப்படின்னா 11ஆம் வசனம் சொல்லுகிறாரு, பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்களா? நாம் நினைக்கிறோம் பதிலுக்கு பதில் பேசுகிறவங்க, பதிலுக்கு பதில் செய்கிறவங்க, பழிக்கு பழி வாங்குறவங்க, இவங்க தான் பாக்கியம். இல்லைங்க. சகிக்கிறவன் உலகத்தின் பார்வையில் அற்பமானவன், கர்த்தர் பார்வையில் பாக்கியவான். எப்படிப்பட்ட பாக்கியவான்? யாக்கோபு சொல்றாரு, யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபு ஒரு பக்கம் ஏற்கனவே எல்லாம் இழந்து போயிருக்கிறான். பிள்ளைகளை இழந்துட்டான், சொத்து பத்து இழந்துட்டான், மதிப்பு மரியாதை இழந்துட்டான், எல்லாம் இழந்து போய் சரீரம் எல்லாம் வியாதி, வாழ்றதை விட சாகிறதே மேலுங்கிற ஒரு நிலைமையில தான் யோபு இருக்கிறாரு. கட்டின மனைவியும் அவனை குறித்து தேவனை தூசி ஜீவனை விடையான்ட்டு சொல்றான். இது போல அதுக்கு 3 நண்பர்கள் தூரத்திலிருந்து வராங்க ஆறுதல் சொல்ல. வந்தவன் எல்லாமே யோபுவை குற்றவாளியாகவே பேசினான். யோபு கர்த்தர் பார்வையில் உத்தமன். ஆனால் இது புரிந்து கொள்ளாத இந்த சகோதரர்கள், நண்பர்கள்
கர்த்தர் எதுவும் வாழ்க்கையில் ஏன்டா அனுமதிக்கிறார்? நீ நல்லவனா இருந்தா கர்த்தர் நெருக்கத்தை அனுமதிப்பாரா? நீ யோகியவனா இருந்தா பிள்ளைகளை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாரா? நீ என்னமோ பாவம் செஞ்சிருக்கிற, உன் வாழ்க்கை சரியில்லை, நீ சரியில்லை, உன் ஜீவியம் சரியில்லை, உன்னோட அந்தரங்க வாழ்க்கையில பாவம். இப்படி யோபுவை குறித்து தகாத விதமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. யோபு தன்னை குறித்து பேசி சொல்றான், இல்லை நான் தப்பு பண்ணலை, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஒரு பதில் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் யோபு அவ்வளோ நெருக்கங்கள் மத்தியில் பொறுமையை சகித்து கொண்டு கர்த்தரை தூஷிக்காம கர்த்தர் விரோதமாக பேசாமல் இருந்தான். அந்த முடிவு கர்த்தர் என்ன செய்தாராம், யோபு இழந்து போனதில் மனைவியையும் பிள்ளைகளையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுத்தார். அல்லேலூயா. அதாங்க பொறுமையாக இருக்கக்கூடிய பரிசு. நாம் உபத்திரப்படுறது கொஞ்ச காலம் தாங்க. நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு லிமிட் இருக்குது, ஒரு எல்லை கர்த்தர் வச்சிருக்கிறார். உன்னோடு போராடுகிற மனிதர்களுக்கு ஒரு எல்லை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் அதை அந்த காலம் வரை சகிக்கும் பொழுது முடிவில் கர்த்தர் நம்மை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்படி இரட்டிப்பாய்? இந்த இம்மையிலும் கர்த்தர் நம்ம தலை உயர்த்துவார், மறுமையில் நித்திய மகிமை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொறுமையுள்ளவன் தாங்க பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த பூமியில் மனிதனால் வருகிற நெருக்கங்களை சகிக்கிற இருதயம் இல்லாதவர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்கவே முடியாது. இந்த பூமியிலேயும் நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம், நித்தியத்தையும் சுதந்திரிப்போம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, லூக்கா 21:19 வாசி. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். எதை காத்துக்கணுமா? கடைசி எப்படி வருது பாருங்க. உங்க பொறுமை எதை காக்குதான்? இந்த ஆத்துமா தான் எங்க வரணும்? பரலோகம் வரணும். அப்படி பரலோகம் வரணும்னா நீ பொறுமையாயிரு. அப்போ இந்த பொறுமையா நம்ம இருக்கும்போது என்ன நடக்குது? நம்ம ஆத்துமாவை காத்துக்கிறோம். நம்ம அவசரப்படுறதுனால, நம்ம சகிச்சிக்காம மாம்சத்துக்குள்ள நடக்கும் பொழுது நம்ம ஆத்துமாவை நாம் கரைப்படுத்துகிறோம். நல்ல கவனிங்க. இயேசுவை போல செய்யாத சில காரியங்கள் குற்றம் சாட்டப்பட்டாலும் சரி, அல்லது காரணமே இல்லாத சில மனிதர்கள் நம்மை காயப்படுத்தும் பொழுதாகிலும் சரி, நீங்கள் சகிக்காம பதிலுக்கு பதில் எழும்பும் பொழுது நம்ம பார்வை நம்ம செய்து சரியாக இருக்கலாம். பொறுமை இல்லாமல் நடந்து தோற்றுப்போன நாம் ஆத்துமாவை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆகதான் இயேசு சொல்கிறார், பொறுமையினால் உன் ஆத்துமாவை காத்துக்க. நீ பொறுமையா இல்லைங்கிறதுனால ஒருவேளை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறது மாத்திரம் இல்லை, உன் ஆத்துமாவை கரைப்படுத்துற. எப்படி கரைப்படுத்துற? வாயின் வார்த்தையினால், உன்னுடைய மாம்ச சுவாபத்தினால், உன் சிந்தனையினால் உன் ஆத்மாவை என்ன செய்தர்ற? கரைப்படுத்திடுற. அதனால பொறுமையா இருந்து உன் ஆத்மாவை காத்துக்க. கர்த்தர் இங்கேயும் ஆசீர்வதிப்பார், நித்தியத்திலும் சேர்ப்பார். அல்லேலூயா.